சூப்பராக இருந்தது படம். ஆக்சுவலாக வந்துட்டு பிரியா பவானி சங்கர் தான் மேக்ஸிமமாக படத்தை கொண்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் டைமிங்கும் அதிகம். ஆக்சுவலாக பார்ட் 1 விட பார்ட் 2 கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. சீட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. சீட் கார்னரில் உட்கார வச்சு பார்த்த மாதிரி இருந்தது படம். பார்ட் 1 வந்துட்டு பார்த்துருக்கேன். பார்ட் 1 விட பார்ட் வந்துட்டு கொஞ்சம் ஓவராலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஏன்னா டிவியில் காட்டுறோம், அந்த டிவியில் அவங்களை உட்காந்து பார்க்குற மாதிரி சீன், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இதில் ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. எதனால் இதெல்லாம் நடக்குது, யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்னு காட்டல. அதை வந்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கு சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்க. புரியல? த்ரில்லிங்காலாம் இல்லை, பயமாலாம் இல்லை. பட் ஆனால் சஸ்பென்ஸ் நிறைய இருந்தது. கொஞ்சம் கிளியராக இருந்தது படம். டீட்டெயில்ஸ் ஓவராலாக படம் சூப்பராக இருந்தது. அவுட் ஆஃப் 10 ஒரு 8 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு லேக் இல்லாமல் நல்லா போச்சு. ஓகே, இப்போ ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியை கண்டிப்பாக படம் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ரெண்டுமே வந்து கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாம வந்தீங்கன்னா புரியாது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ மாதிரி போகுது. ரெண்டுமே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் லேக் இல்லாமல் நல்லா கரெக்டாக போகுது, ஃப்ளோவாக போகுது. காமெடிலாம் எதுவுமே இல்லை. நல்லா த்ரில்லிங்காக சூப்பராக ஆக்ஷனோட நல்லா போகுது. நல்ல ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் ஆக்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓவரால் மூவி நல்லா இருக்குது. அவங்க வந்து அந்த கேரக்டரில் வந்து நல்லா சிங்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸும் நல்லா இருக்குது. ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. தூங்கிட்டான் ப்ரோ. டிமாண்டிக் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிரதர். நல்ல ஒரு ட்ரை. தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் பிரதர். ரொம்ப நாள் நடிச்சல இன்னொரு படம் வந்தது. இல்லை, அவருக்கு நல்ல நல்ல படம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படமும் அவருக்கு ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஓகே பார்த்தேன். இந்த ட்ரெண்டு கேட்ட மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அருள்நிதி சாரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அருள்நிதி டேரக்டர் சொன்னாலும் தெரியல. அப்போ வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்தது, அதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த பாட்டு வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. பிஜிஎம் ஹாரர் எலிமெண்ட்டுக்கு ஏற்ற பிஜிஎம் இருக்குது. தேவையில்லாத சாங்ஸ்லாம் எதுவுமே வைக்கல. நல்லா இருக்குது. இப்போ பிரியா பவானி சங்கருக்கு வர சீன்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி கூட வர சீன்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் அவங்க லவ் பார்ட் காமிச்சது அது ஒரு சஸ்பென்ஸ் கியூரியாசிட்டிக்காக நான் சொல்லலை. அது வந்து லவ் இவங்க 2 பேருக்கு நடுவில் இல்லை, வேறு எதுவும் நான் சொல்லலை. படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். த்ரில்லிங்காக தான் இருக்குது. த்ரூ அவுட் ஃபிலிம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ரௌசியாக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்க சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது. டிமாண்டிக் காலனி 2 பார்த்தோம். ஸோ அது வந்து படம் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது. படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது படம். அருள்நிதி ஆக்டிங் வந்து நம்ம எப்போவுமே வந்து அது சட்டிலாக இருக்கும். அவர் நடித்த மாதிரியும் இருக்காது, நடிக்காத மாதிரியும் இருக்காது. பட் இருந்தாலும் அவர் ஆக்டிங் வந்து த்ரூ அவுட்டாக நல்லா இருக்குது. அவங்கள விட அந்த பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் வந்து ஒரு சின்ன லிட்டில் பிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்நிதியோட வந்து பிரியாவோட இது வந்து சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காமிச்சிருக்காங்க. அந்த பயப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து அந்த த்ரில்லிங் இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக படம் போகும். அப்புறம் உள்ளே வந்து என்னென்னமோ சைனீஸில் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்மளை ஓரளவுக்கு புரிய வச்சு படத்தை எங்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. சாம்சிஎஸோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஐமேக்ஸ் மாதிரி இருக்க தேட்டரில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சத்தியமா தேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிரும். இல்லை, அதோட கண்டினியூஷன் தான் இது. கம்ப்ளீட் கண்டினியூஷன் தான் இந்த படம். அது வந்து இந்த படத்தில் வந்து மிஸ்ஸிங். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த இது வந்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங் சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த கேங் இது அந்த ஃபீல் இருக்கும். பட் அதோட கண்டினியூஷன் காமிச்சிருக்காங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் மிஸ்ஸிங் ப்ளஸ் ஹாரரிக் எலிமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்காங்க.
ஹெவிலாம் சொல்ல முடியாது. சில இடத்துல அந்த மியூசிக்கை போட்டே கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. ஏன்னா பயங்கரமாக அப்படியே வந்து பயங்கர விஎஃப்எக்ஸும் வந்து மோசம்லாம் சொல்ல முடியல. இப்போ நிறைய பேர் பார்த்தேன் பயங்கரமாக என்னென்னமோ எதிர்பார்க்குறாங்க, அது என்னன்னு புரியல. இதுக்கு மேலே விஎஃப்எக்ஸ்லாம் ஒரு நார்மல் படத்துக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். படம் எங்கேஜிங்காக போகுது த்ரூ அவுட்டாக. தேங்க்ஸ். சூப்பராக இருந்தது படம். ஆக்சுவலாக வந்துட்டு பிரியா பவானி சங்கர் தான் மேக்ஸிமமாக படத்தை கொண்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் டைமிங்கும் அதிகம். ஆக்சுவலாக பார்ட் 1 பார்ட் 2 கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. சீட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. சீட் கார்னரில் உட்கார வச்சு பார்த்த மாதிரி இருந்தது படம். பார்ட் 1 பார்த்துருக்கேன். பார்ட் 1 பார்ட் வந்துட்டு கொஞ்சம் ஓவராலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஏன்னா டிவியில் காட்டுறோம், அந்த டிவியில் அவங்களை உட்காந்து பார்க்குற மாதிரி சீன், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இதில் ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க. எதனால் இதெல்லாம் நடக்குது, யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்னு காட்டல. அதை வந்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கு சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்க. புரியல? த்ரில்லிங்காலாம் இல்லை, பயமாலாம் இல்லை. பட் ஆனால் சஸ்பென்ஸ் நிறைய இருந்தது. கொஞ்சம் கிளியராக இருந்தது படம். டீட்டெயில்ஸ் ஓவராலாக படம் சூப்பராக இருந்தது. அவுட் ஆஃப் 10 ஒரு 8 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு லேக் இல்லாமல் நல்லா போச்சு. ஓகே, இப்போ ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியை கண்டிப்பாக படம் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ரெண்டுமே வந்து கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாம வந்தீங்கன்னா புரியாது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ மாதிரி போகுது. ரெண்டுமே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் லேக் இல்லாமல் நல்லா கரெக்டாக போகுது, ஃப்ளோவாக போகுது. காமெடிலாம் எதுவுமே இல்லை. நல்லா த்ரில்லிங்காக சூப்பராக ஆக்ஷனோட நல்லா போகுது. நல்ல ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் ஆக்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓவரால் மூவி நல்லா இருக்குது. அவங்க வந்து அந்த கேரக்டரில் வந்து நல்லா சிங்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட அந்த ஆக்ஷன்ஸும் நல்லா இருக்குது. ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தூங்கிட்டான் ப்ரோ. டிமாண்டிக்கு வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிரதர். நல்ல ஒரு ட்ரை, தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் பிரதர். ரொம்ப நாள் நடிச்சல, இன்னொரு படம் வந்தது. இல்லை, அவருக்கு நல்ல நல்ல படம் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படமும் அவருக்கு ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஓகே பார்த்தேன். இந்த ட்ரெண்டு கேட்ட மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அருள்நிதி சாரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அருள்நிதி டேரக்டர் சொன்னாலும் தெரியல. அப்போ வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்தது, அதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த பாட்டு வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. பிஜிஎம் ஹாரர் எலிமெண்ட்டுக்கு ஏற்ற பிஜிஎம் இருக்குது. தேவையில்லாத சாங்ஸ்லாம் எதுவுமே வைக்கல, நல்லா இருக்குது. இப்போ பிரியா பவானி சங்கருக்கு வர சீன்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி கூட வர சீன்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் அவங்க லவ் பார்ட் காமிச்சது அது ஒரு சஸ்பென்ஸ் கியூரியாசிட்டிக்காக நான் சொல்ல. அது வந்து லவ் இவங்க 2 பேருக்கு நடுவில் இல்லை வேறு எதுவாக நான் சொல்ல. படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். த்ரில்லிங்காக தான் இருக்குது. த்ரூ அவுட் ஃபிலிம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ரௌசியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்க சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது.